ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க, உங்கள் சைடுக்கு வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவங்கள மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இதுக்கால சோர்ந்து போய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நன்றி கட்டவங்களா போயிட்டாங்களே அப்படிலாம் பேசாதுங்க. மனுஷங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள மன்னிச்சு இயேசு போல நடந்து கொள்ளுங்க. உங்கள் பட்சமாய் அவர்கள் வருவார்கள் என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை பகைக்கிற மக்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் போடுற மக்களுக்காக கூட நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி அவர்கள் என் பட்சமாய் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும். எங்கள் வீட்டுக்குள்ள நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழிய செய்கிற இடத்துல காரியங்களை மாற்றி தருவீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.